விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் சத்தியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே ஃபாரஸ்ட்னாங்க இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்க்குறீங்களா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேற்கு திசைங்க. நான் பார்க்க வந்த காட்டுக்கு மேற்கு திசை இதெல்லாமே ஃபாரஸ்ட்டுக்கு கட்டுப்பட்டது தான். இதுலேயே வந்து கிழக்கு இந்த ரோடு இருக்குது பாருங்கள், ரோட்டுக்கு கிழக்கு சைடு எல்லாமே வெள்ளாமை ஏரியா, விவசாய ஏரியா, குடியிருப்பு பகுதியும் இருக்குதுங்க. இந்த மாதிரி இடத்துல ஒரு 1 ஏக்கரை 20 சென்ட்டுங்க நான் பார்க்க வந்துருக்குறோம். அதில் வந்து 1 ஏக்கரா வந்து பட்டா பூமி, 1 ஏக்கராவுக்கு தான் நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம். 20 சென்ட் வந்து புறம்போக்கில் வந்துடுங்க. இப்போது காடு வந்து ரோட்டுக்கு கிழக்கு சைடில் கிளச்சரிவு காடாக மேற்கு பார்த்த காடாக அமைஞ்சிருக்குது. கிளச்சரிவு காடு, மேற்கு பார்த்த காடு, இப்படி வந்து அமைஞ்சிருக்குது ஒரு செவ்வக டைப்பில். இதுதான் வந்து நான் பார்க்க வந்த இந்த 1 ஏக்கராவுக்கு குபேர மூலைங்க. குபேர மூலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படியே வந்து வீடு கட்டுற மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம இப்படி ரோட்டு மேலேயே கட்டிக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த 1 ஏக்கரை வெள்ளாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முழுசுமே வந்து தென்னந்தோப்பு, தென்னம்புல்லை வச்சுருக்குறாங்க. புல்லை வந்து இப்போ தான் 1 வருஷத்து புல்லை உள்ளே வாழை போட்டு விட்டுருக்குறாங்க. காடு முழுசுமே வாழை. தென்னம்பிள்ளையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இந்த சைஸ் தான் 1 வருஷத்து புல்லை தான் வச்சுங்களேன் கணக்கு. மண் வந்து நல்லா செம்மண்ணுங்க, அருமையான மண். மண்ணில் எந்த குறையும் சொல்ல முடியாது, அருமையான மண். காட்டை சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க, அதாவது கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த காட்டுக்கு உண்டான வாயுமூலை பகுதி இதுதாங்க. ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணது குபேர மூலை, இதுதான் வாயுமூலை. வாயுமூலையில் தான் வந்து மெயின் கேட் வச்சுக்கிறாங்க. இப்படி தாங்க தோட்டம் வந்து ஒரு செவ்வக டைப்பில் நல்ல முறையாக அமைஞ்சிருக்குது. அதாவது வந்துங்க எந்த ஒரு மூலையும் கட்டாகாதுங்க. இப்போ வாயு மூலையிலேருந்து ஜல மூலைக்கு ஒரே நேர் தான், குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேர் தான், வாயு மூலைக்கு குபேர மூலைக்கு ஒரே நேர் தான், ஜல மூலைக்கு அக்னி மூலைக்கு அதுவும் நேராக தான் வரும். அதை பார்த்துட்டு சொல்லிடுறேன். எல்லாமே வந்து சொட்டு நீர் போட்டு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இல்லை வாழை, தென்னம்பிள்ளை, காடு முழுசுமே ஒரு 120 பிள்ளை வச்சுருக்குறாங்க தென்னம்பிள்ளை. தண்ணி ஆதாரத்துக்கு போரும் 7.5 HP சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸும் தனிப்பட்ட முறையிலைங்க. எந்த ஒரு கூட்டெல்லாம் கிடையாது. இல்லை தனிப்பட்ட முறையில் இந்த ரூம் வந்து வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு சிம்பிளாக போட்டுக்கிறாங்க. வடகையில் கீழ்கையில்னு சொல்லுவோம்ல, அதில் தான் போர் ஒட்டிக்கிறாங்க. தண்ணி ஓடிட்டுருக்குது, தண்ணி ஓடிட்டுருக்குது, தொட்டியெல்லாம் பாஞ்சிட்ருக்குது. சர்வீஸ் பாயிண்ட்டு ஒரு கம்பம் மட்டும் வந்து பக்கத்து காட்டிலேருந்து இந்த காட்டுக்குள்ளே எந்த ஒரு லைனோ எதுவும் போகலை. இப்படி தான் வந்துங்க 1 ஏக்கரா சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குது. 1 ஏக்கரை 20 சென்ட்டுங்க. ஒரு 20 சென்ட் வந்து புறம்போக்கு வந்துருங்கிறாங்க. நம்ம வந்து 1 ஏக்கராவுக்கு மட்டும்தான் பணம் கொடுத்து வாங்குகிறோம். மண்ணும் அருமையான மண், நீர்வளம் அருமையான நீர்வளம். ஒரு கெஸ்ட் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸுக்கு ஒரு சிறப்பான ஒரு தோட்டம்னு சொல்லலாங்க. பாருங்கள் மண்ணெல்லாம் பாருங்கள், நல்லா ஒரு சிறப்பாக இருக்குது மண். இல்லை சொட்டு நீரெல்லாம் பாஞ்சிட்ருக்குது. போரில் வந்து டைரெக்டாக இப்படி பாஞ்சிட்ருக்குது. இந்த தென்னம்பிள்ளை சொன்னங்கள்ல, அது இந்த 1 வருஷத்துக்குள்ள இப்படி தான் இருக்குங்க. இந்த சைஸு இப்படி தான் இருக்குங்க. தண்ணி வரைக்கும் பாஞ்சிட்டு சொட்டு நீரில். நல்லா தோட்டம் வந்து நல்லா ஒரு பராமரிப்பு. வாழையெல்லாம் நல்லா சுருட்டி கட்டி நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. இதுதாங்க இந்த காட்டுக்கு உண்டான ஜலமூலைங்க. ஜலமூலை நல்லா இருக்குது.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கள இந்த மக்காச்சோளமெல்லாம் வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு கிழக்கு திசையில் இருக்கிற பக்கத்து காடுகள். இந்த வாழை பெரிய வாழை வந்து நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு வடக்கு திசையில் இருக்கிற பக்கத்து காடு. நான் பார்த்துட்டு இருக்கிற காடு முழுசுமே கம்பி வேலி தான். இப்போ வந்து நம்ம அக்கனி மூலையிலிருந்து ஜலமூலையிலிருந்து அக்கனி மூலைக்கு போகிறோம். கிழக்கோட்டு பொலியில் வடக்கு இருந்து தெற்கு நோக்கி போகிறோங்க. முழுசுமே தோப்பு தாங்க. என்னென்னா தென்னம்பிள்ளை வச்சு காப்புக்கு வர வரைக்குமே இடையில வந்து வாழை போட்டுக்கலாங்க. அப்படி தான் எல்லா பக்கம் போடுறாங்க. அப்போ தான் வந்து தென்னமரத்தில் வண்டு உழுகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் ஊடு பயிராக வந்து தென்னம்பிள்ளை வளர வரைக்கும் காப்புக்கு வர வரைக்கும் நம்ம வாழை போட்டு எடுத்துக்கலாங்க. காடு பிடித்தான் ஒரு சிறப்பான முறையில் அமைச்சிருக்குதுங்க. இப்போ இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூலை இதுதாங்க. இது அக்னி மூலை, ஒரு சிறப்பான அக்னி மூலை. கோவப்பழம் கொத்து கொத்தாக இருக்குது. இப்படி வந்து ஒரு செவ்வகை டைப்பில் நல்லா ஜம்முன்னு அமைஞ்சிருக்குதுங்க. இது அக்னி மூலை. அக்னி மூலையை பார்த்துட்டு அக்னி மூலையிலேருந்து குபேர மூலைக்கு போகிறோம். குபேர மூலையும் நம்ம ரோட்டு மேலேயே பார்த்துட்டோம். எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவும் இல்லை. ஒரு நல்ல ஒரு நீள அகலம் கொண்ட ஒரு சிறப்பான ஒரு ஏக்கர் தோட்டம். இது விலை வந்து பார்த்திங்கன்னாங்க விலை வந்து பார்த்திங்கன்னாங்க 90 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அது வந்து ஒரு கணிசமான முறையில் தான் குறையும், பெரிய லெவலில் குறையாது. ஒரு தனித்தோட்டம் ஒரு ஏக்கரு விலை 90 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பெருசாக குறையாது, ஒரு கணிசமாக தான் குறையும். இதுதாங்க இந்த காட்டை பற்றின விளக்கம். நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து நீங்கள் எனக்கு வீடியோ முழுசாக பார்த்துட்டிங்கனாவே நான் உங்களுக்கு எந்த ஒரு கேள்விக்குமே நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிற எல்லா கேள்விக்குமே வீடியோவிலே பதில் சொல்லிடுவேன். ஒரு சில பேர் வந்து வீடியோவை முழுசும் பார்க்காம அரையும் குறையுமா பார்த்துட்டு மறுபடியும் எனக்கு கேட்பீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லுவது தப்பு இல்லை. என்னென்னா வீடியோ முழுசாக பார்த்துட்டிங்கன்னா கேள்வியே இருக்காதுங்க. அப்புறம் அடுத்தது நேரில் வந்து பார்க்குற அளவுக்கு தான் உங்களுக்கு நான் பண்ணியிருப்பேன். இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சிறப்பான ஒரு ஏக்கரு ஒரு 4 வருஷத்தில் தென்னைமரம் காப்புக்கு வந்துடும். அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. மண் அருமையான மண், நல்ல வாஸ்துப்படி கிளசருவு, ஒரு சிறப்பான ஒரு காடு. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுற வசதியில் யோசிக்க வேண்டாம், உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தருவீங்க. இப்படி தாங்க இந்த காடு வந்து அமைஞ்சிருக்குது. தோட்டம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.